நமஸ்காரம். இது உங்கள் மயிலை சிவராமன். தினம் ஒரு ஸ்லோகம் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஸ்லோகம் உணவு உண்ணும் முன் கூற வேண்டிய ஸ்லோகம். ஸ்லோகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி குரு வணக்கம் செய்துக்கலாம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நம் ஹிந்து சனாதன தர்மம் நம் வாழ்வில் ஒவ்வொரு அன்றாட நிகழ்விற்கும் சாஸ்திரம் வைத்துள்ளது. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே கூறப்பட்டது என்றாலும் இன்றைய அறிவியலும் அதை ஏற்றுக்கொள்கிறது. உணவு உண்பதற்கு முன் கை, கால், வாய் இவற்றை சுத்தமாக அலம்ப வேண்டும். காலில் இருக்கும் தண்ணீர் காய்வதற்குள் உணவு உண்ண ஆரம்பித்து விட வேண்டும். இங்கு படுக்கப் போகும்போது கால்கள் கழுவி பின் உலர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று சொன்னதை நினைவுபடுத்துகிறேன். கால்களில் ஈரம் பட்டவுடன் நம் மூளை விரைவாக இன்னும் கொஞ்சம் வெப்பத்தை நம் உடலை உற்பத்தி செய்ய சொல்லும். இது நமக்கு விரைவில் உணவு ஜீரணமாக உதவும். இது உணவு உண்பதற்கு நல்லது. கால்களில் ஈரம் பட்டு உடனே துடைத்தும் விட்டால் இருந்த கொஞ்சம் வெப்பமும் குளிர்விக்கப்பட்டு உடல் குளிர்ச்சி அடைந்துவிடும். இதனால் ஒரு இதமான சூழலுக்கு உடல் வந்துவிடும். இது உறக்கத்திற்கு நல்லது. நாம் உணவு உண்பதை பார்த்து பிறர் அருவருப்படையும்படி உணவு உண்ணக்கூடாது. இலையில் இருப்பதை ஒட்ட வழித்து மொத்தமாக சத்தம் வரும்படி கை விரல் முழுவதையும் வாய்க்குள் விட்டு பிறகு விரல்களில் ஒட்டி இருப்பதை சப்பி இப்படி உணவு உண்பது நமக்கு தாரித்ரியத்தை தரும். கிழக்கு நோக்கி உணவு உண்ண ஆயுள் கூடும், தெற்கு நோக்கி உணவு உண்ண புகழ் கூடும், மேற்கு நோக்கி உணவு உண்ண செல்வம் கூடும், வடக்கு நோக்கி எக்காரணம் கொண்டும் உணவு உண்ண கூடாது. வாசல் படியில் அல்லது வாசலுக்கு நேரே அமர்ந்து உணவு உண்ண கூடாது. முடிந்தால் தலைவாசல் கதவை சாத்தி வைத்துவிட்டு பிறகு சாப்பிடலாம். சூரியன் உதயமாகும் பொழுதும் அஸ்தமனமாகும் வேளையிலும் உணவு உண்ணக்கூடாது. இதைத்தான் கண்ட வேளையில் சாப்பிடக்கூடாது என்பார்கள். தினமும் வாழை இலையில் சாப்பிட்டால் ஆரோக்கியம் கூடும். புரச இலையில் சாப்பிடுபவர்களுக்கு புத்தி கூர்மை உண்டாகும். வெள்ளித்தட்டில் சாப்பிட்டால் அறிவும் அழகும் கூடும். செம்பு, வெண்கலம் பாத்திரங்களில் உணவு உண்ணக்கூடாது. சாப்பிட பரிமாறும் பொழுது இலையில் முதலில் சாதத்தையோ வத்தலையோ கீரை வகையையோ முதலில் பரிமாறக்கூடாது. அசுப காரியத்திற்கு மட்டுமே இவை முதலில் பரிமாறப்படும். முதலில் இனிப்பையோ அப்பளத்தையோ அல்லது காய்கறிகளையோ நாம் சாதாரண நாட்களில் நல்ல நாட்களில் பரிமாறிக்கொள்ளலாம். சாப்பிடுபவர்களின் தட்டத்திலோ இலையிலோ உணவிலோ நாம் பரிமாறும் கரண்டி படாமல் பரிமாற வேண்டும். இரவு நேரத்தில் கீரை, கட்டித்தயிர், பாகற்காய், நெல்லிக்காய், இஞ்சி, கஞ்சி ஆகியவற்றை சாப்பிடக்கூடாது. தவிர்ப்பது உத்தமம். ஆக்ரோஷமாக, கோபமாக, திட்டிக்கொண்டு, சண்டை போட்டுக்கொண்டு, காலாட்டிக்கொண்டோ கால் மேல் கால் போட்டுக்கொண்டோ உணவு உண்ணக்கூடாது. நிலவின் ஒளியில் தனியாக அமர்ந்து சாப்பிடக்கூடாது. குடும்பமாக, கூட்டமாக பௌர்ணமி அன்று மட்டும் நிலவின் ஒளியில் உண்ணலாம். நாம் சாப்பிட்ட எச்சில் கைகளால் மீண்டும் மற்றவர் சாப்பிட இருக்கும் உணவை எடுக்கக்கூடாது. இது மிகப்பெரிய பாவத்தை தரும். உணவை விட்டு எறிதல், மீதம் வைத்தல், காலால் உதைத்தல், மிதித்தல் என்பது அப்படி செய்பவருக்கும் அவர் சந்ததிகளுக்கும் மிகுந்த தாரித்ரியத்தையும் உணவு தட்டுப்பாட்டையும் தரும். நாம் உணவை உண்ண முதலில் நீரால் உண்ணும் உணவை சுற்றிவிட்டு பிறகு பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி, பிரம்மாக்னோ பிரம்மனாஹுதம், பிரம்மைவ தேன கந்தவ்யம், பிரம்ம கர்ம சமாதினக. பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி, பிரம்மாக்னோ பிரம்மனாஹுதம், பிரம்மைவ தேன கந்தவ்யம், பிரம்ம கர்ம சமாதினக என்று அல்லது பிரம்மார்ப்பணம் என்றோ
கிருஷ்ணார்ப்பணம் என்றோ சிவார்ப்பணம் என்றோ கூட சொல்லலாம். அல்லது அன்னபூர்ணே சதாபூர்ணே என்ற மந்திரத்தை கூட கூறலாம். உணவு உண்ணும் முன் கண்டிப்பாக கடவுளை நினைத்து வணங்கி நன்றி சொல்லிவிட்டு பிறகுதான் உணவை உண்ண வேண்டும் என்கிறது சாஸ்திரம். இதுபோல் சாஸ்திர பிரகாரம் தெய்வீகமாக உணவருந்தி தீர்காயுளுடன் சகல சௌபாகியங்களுடன் வாழ வாழ்த்துக்கள். மயிலிறகை புத்தகத்தில் மூடி வைத்த பள்ளிக்கால பசுமை நினைவுகளுடன் அதே நம்பிக்கையோடு இறை நம்பிக்கையை உங்கள் இதயத்தில் மூடி வையுங்கள். பக்தி இன்னும் இன்னும் வளர்வதற்காக. நன்றி, நமஸ்காரம்.